கரூர் கொடுந்துயரம் 41 மரணங்கள் அது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதுல வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கடுமையாக முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக விஜய் தரப்பினர் வெளியில எப்படி அவதூறுகளை இது சம்பந்தமாக பரப்பிட்டு இருக்காங்களோ, பொய் பிரச்சாரங்களை எப்படி திமுக அரசுக்கு எதிராக பரப்பிட்டு இருக்காங்களோ, இதே அவதூறுகளை தான் உச்சநீதிமன்றத்திலையும் போய் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக என்னென்ன நடந்தது, என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த கரூர் கொடுந்துயரம் நடந்து முடிந்த உடனேயே தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழுவை இதற்காகவே அமைச்சாங்க. அந்த விசாரணை குழுவும் தன்னுடைய வேலையை உடனடியாகவே ஆரம்பிச்சு அது களத்தில் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் உயர் நீதிமன்றம் SIT அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை இதற்காக அமைச்சாங்க. அஸ்ரா கார்க் IPS அவர்களுடைய தலைமையில் அந்த வேலைகள் துரிதமாக ஆரம்பிச்சாச்சு. களத்தில் தீவிரமாக இறங்கி அதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்க இந்த வேளையில விஜய் தரப்பினர் இந்த விசாரணையை எப்படியாவது முடக்கணும், இந்த விசாரணை நடந்தா நம்ம எப்படியாவது சிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு CPI கரங்களுக்கு இந்த விசாரணையை மாற்றக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் அவர்களுக்கு ஒத்து உதக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் விஜய் தங்களுடைய கைகளுக்கு வந்தா தங்களுக்கு லாபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக CPI விசாரணை வேணும் அப்படிங்கிறத அவர்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் எல்லாம் போடப்பட்டு இப்போ விசாரணை வந்திருக்கு. இந்த விசாரணையில் நீதிபதிகள் TK மகேஸ்வரி, NV ஆச்சாரியா அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய பெஞ்சில் தான் இந்த விசாரணைகள் எல்லாம் வந்தது. இதுல மிக மிக முக்கியமாக இரண்டு நபர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் தன்னுடைய மகனை இழந்தவர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர். இந்த பன்னீர்செல்வம் யார் அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய கேள்வியும் விவாதமும் இருக்கு. என்னன்னா, இந்த குழந்தைக்கு 2 வயதாக இருக்கும் போதே தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் நிர்கதியாக விட்டுட்டு தவிக்க விட்டு போன நபர் தான் இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ட்ரைபல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் கழுத்துக்கு போய் இந்த ஆதாரங்களை எல்லாம் வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளிவந்து ட்ரெண்டா இப்போ போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சர்மிளா அப்படிங்கிற இவருடைய மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சின்ன வயசுலேயே என்னுடைய குழந்தையும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, வரதட்சணைக்காக டார்ச்சர் பண்ணாங்க, விரட்டி அடிச்சாங்க. இப்போ அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தான் அரசு தரக்கூடிய சில உதவிகளை வச்சுட்டு தான் என்னுடைய மகனை நான் வளர்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட பெரும் துயரம் நடந்துட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விஜய் தரப்பினர் தரக்கூடிய பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லைன்னா அரசு தரக்கூடிய பணத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்ட வேலைகளை இவர் செய்கிறாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க. அப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வாரதே எங்களுடைய தரப்புல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற தகவல்கள் தான் இவங்க சொல்றாங்க. எப்படியோ இந்த நபர்களை ஏமாத்தி சைன் போட வச்சு உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு இவர்கள் தரப்புல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல மிக மிக முக்கியமாக இவர்கள் முன்வைத்த வாதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுதான் மிக வேடிக்கையானது. ஏற்கனவே இந்த கரூர் கொடுந்துயரம் நடந்து முடிந்த உடனேயே இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதனுடைய பின்னணியில, இந்த சம்பவத்துக்கு பின்னணியில செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அதே விஷயத்தை தான் இங்கேயும் பேசியிருக்கிறாங்க. இங்க என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அன்றைய தினம் 3:15 மணிக்கு சமூக வலைதளங்கள்ல இவங்க ஒரு ட்வீட்டை போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கரூர்ல ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க போட்டிருக்காங்க. அப்போ இதற்கு பின்னால திமுகவினர் இருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு பின்னால இருக்கிறாரு அப்படிங்கிறத இவங்க முன் வச்சாங்க. அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கூட்டத்தில் யாரோ சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க. அது மட்டும் அல்ல, ஆம்புலன்ஸை விட்டாங்க, செருப்பு எறிஞ்சாங்க, தண்ணீர் பாட்டில்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அந்த தண்ணீர் பாட்டில்களில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் இருந்து, அப்போ உங்களுக்கு தெரியலையா, செந்தில் பாலாஜி தான் இதுக்கு பின்னால இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் அறுதிட்டு சொல்றோம்.
இது உச்சநீதிமன்றமா வேற ஏதாவது ஒரு பொய் பேசக்கூடிய இடமா அப்படிங்கிறத, அதாவது பொய் பேசலாம், எந்த சம்மந்தமும் இல்லாமல் பொய் பேசுறது தான் நமக்கு என்னன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் தரப்பினரே இன்னொரு பக்கம் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால், இதற்கு எதிராக முரணாக அவர்களுடைய வாதம் இருக்குது. அவர்களுடைய வாதமே இதற்கு பதிலாக நமக்கு போதும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சாரம் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறது முன்னால் 2 பேர் மயங்கி விழுந்தாங்க. அதற்கு விஜய் அவர்களே தண்ணீர் கொடுத்தாரு. அது மாதிரி 2 ஆம்புலன்ஸை வர வச்சு இந்த நபர்களை ஏற்றி விட்டுட்டு தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க வைக்கிறாங்க. விஜய் தரப்பினர் முன்வைக்கிறாங்க. இதுலேயே நமக்கு இதெல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆகுது. இன்னொன்று என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த தள்ளல் கொடும் துயரம் நடந்து முடிந்த உடனேயே விஜய் அவர்கள் இங்கே நின்னாச்சுன்னு சொன்னால் நெருக்கடி இன்னும் கூடும், சிக்கல் இன்னும் பெருசாகும், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தான் எங்களை வற்புறுத்தி போக வச்சாங்க. காவல்துறையினர் வற்புறுத்தி போக வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இந்த பொய் பிரச்சாரத்தை இவங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி போக வச்ச பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் தரப்பினர் ஒளிச்சோடி போயிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பேசுகிறாங்க. அப்போ என்ன நடக்கு பார்த்தீங்களா? உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று இங்கே ஒரு பொய் பேசுறது, அங்கேயே அதை மாற்றி பேசுறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் இவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியும். சமூக வலைதளங்கள் எல்லாம் இவங்க 1000 நபர்கள் கத்தியோட புகுந்து குத்துனாங்க, குரல் வலையை நெரித்தாங்க, ஸ்ப்ரே வச்சு ஏதோ அடித்தாங்க. அப்படி தான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்கு. அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இறந்து போன நபர்கள்லாம் இங்கேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தானா, இல்லைன்னா வேற எங்கேயாவது இறந்தவர்களை இவங்க கொண்டு வந்தாங்களா, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசினாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் போய் கப்சிப்புன்னு இது இயல்பாக நடந்த ஒரு விஷயம் சாமி, இதற்கு எப்படி நாங்கள் பொறுப்பேற்க முடியும், எங்கள் பேரில் எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசுறது, இங்கே வேற ஒன்றை மாற்றி பேசுறது, இதுதான் இவர்களுடைய பிழப்பாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இரவு நேரத்தில் எப்படி 30 நபர்களுக்கும் இந்த 30 உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, இதுலேயே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த மருத்துவர்கள்லாம் எப்படி சேர்ந்தாங்க? ஏற்கனவே இந்த சம்பவம் நடக்கும்போது சமூக வலைதளங்களில் சேனல்கள்லாம் பேசினது என்னன்னு சொன்னால், மருத்துவர்களே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவ சேவைக்கு நபர்களே இல்லை அப்படிங்கிறத ஒரு வகையில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அரசு தரப்பு துரிதமாக இதில் கழுத்தில் இறங்கி பக்கத்து மாவட்டங்களில் எல்லாம் மருத்துவர்களை வரவழைச்சாங்க, நர்ஸுகளை எல்லாம் வர வச்சாங்க, மருத்துவ சேவைக்கு செய்யக்கூடிய எல்லா நபர்களையும் வர வச்சாங்க. அது மாதிரி இந்த சம்பவம் நடந்த உடனேயே அருகில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு வண்டிகளை எல்லாம் வர வச்சு இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் உயிரிழப்புகள் மிக மிக அதிகமாக வராத அளவிற்கு இந்த சேவைகளை எல்லாம் அரசாங்கம் செஞ்சது. ஆனால் இவர்களை இந்த பிளேட்டை திருப்பி போடுறாங்க. திருப்பி போட்டு இதற்கெல்லாம் காரணம் இவர்கள் தான், இப்படி ஒரு திட்டமிட்டு தான் இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க, இந்த மருத்துவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் எப்படி நடந்து அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் இவங்க முன் வச்சிட்ருக்கிறாங்க. அது மாதிரி அதிமுகவுக்கு ஏற்கனவே இந்த இடம் மறுக்கப்பட்டது. இது குறுகலான இடம், இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் கேட்கும்போது அதை மறுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சார இடத்தை இவங்க தந்தாங்க. இது எப்படி சரியான விஷயமாக இருக்கும்? அப்போ திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரத்தை உருவாக்கும்னு சொல்லியே அரசு காவல்துறை செயல்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்திற்கு முன்னால தான் திரு எடப்பாடி அவர்களுடைய பிரச்சார கூட்டம் அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும். இருந்த போதிலும் பொய்யான பிரச்சாரங்களை இவங்க களத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்கு எதிரான வாதங்களை எல்லாம் தமிழக அரசு சார்பில் வில்சன் அவர்களும் அட்வொகேட் சிங்வி அவர்களும் முன் வச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்கான எல்லா
ஆதாரங்களையும் நாங்கள் தருவதுக்கு தயாராக இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, எத்தனை மருத்துவர்கள் வந்தாங்க, 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை நாங்கள் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து உடனடியாக கொண்டு வந்தோம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நாங்கள் முறையாக தாரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இவங்க முன்வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்ததில்ல, இந்த சம்பவத்தில் எந்த காவல்துறையினருக்கும் அடியோ உயிரிழப்போ எதுவுமே ஏற்படலை அப்படின்னா எப்படி இது சாத்தியம்? இந்த ஒரு போலீஸ்காரர்கள் கூட இதில் பாதிக்கப்படலை அப்படின்னா இதில் ஏதோ திட்டம் இருக்குது, அதை தெளிவுபடுத்தணும். இந்த திட்டம் அப்போது முன்கூட்டியே பிளான் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் இது இவங்க பேசுகிறாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடந்தாச்சுன்னு சொன்னால் போலீஸ்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்படணும், போலீஸ்காரர்கள் இறந்து போகணும் அப்படின்னா தான் இது உண்மை அப்படிங்கிறத விஜய் தரப்பினர் சொல்லுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து எத்தனை நபர்களை தூக்கிட்டு காவல்துறையினர் ஓடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். குழந்தைகளை தூக்கிட்டு ஓடினது, அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் அடைஞ்சவங்களை தூக்குனதுக்கு படாத பாடுபட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தான் இருந்தோம். இன்னும் சில காட்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த விஜயினுடைய தொண்டர்களை ஒதுங்கி போங்க, இங்கே நிற்காதீங்க, அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, இங்கே ஏற நிற்காதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதற்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமான உண்மை. இதில் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜிஎஸ் மணி அப்படிங்கிற பாஜகவினுடைய வழக்கறிஞர் அணியிலிருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு. அவர் இன்னும் வினோதமாக இந்த கேஸை கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த மாதிரியான கட்சிகளில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வேடிக்கையான விஷயமாக இதில் நமக்கு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த வழக்கில் குற்றவாளிகள் தாவேகாவும் அரசு தரப்பும். ஏன்னா தாவேகாவில் நிறைய பேரை கைது பண்ணியிருக்கணும், ஆனால் சில நபர்களை தான் இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இதில் நியாயமான விசாரணை நடக்காது, அதற்காகவே இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, விஜய் தரப்புலேருந்து 20 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதை 1 கோடியாக மாற்றணும். அது மாதிரி பொது சொத்துக்களுக்கு நிறைய சேதாரம் வந்திருக்கு, இதில் நிறைய உண்மைகள் வெளியே வர வேண்டியது இருக்கு, அதற்காகவே இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றினாதான் சரியாகும் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் இவர் தரப்புலேருந்து முன் வச்சிருக்கிறாங்க. இன்னும் விஜய் தரப்பில் முன்வைத்த வாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது போலீஸ்காரர்கள் செய்த குற்றம், காவல்துறையினருடைய தவறு, இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிறத இவர்கள் ஏன் கணிக்காம போனாங்க அப்படின்னா இவர்களுடைய தரப்பில் குற்றம் இருக்கு, இதுதான் உண்மை. அப்போ இந்த விசாரணை ஏற்கனவே எஸ்ஐடி விசாரிக்கும் போது மாநில தரப்புலேருந்து விசாரிக்கிறதுனால இதெல்லாம் உண்மை வெளிவராது அப்படிங்கிறதுனால இந்த விசாரணை நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லலை. இதை வேற ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையிலான ஒரு குழுவுக்கு இந்த விசாரணையை மாற்றணும் அப்படிங்கிறத இவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி விஜய் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்களும் போயிட்டாங்க. அந்த கரூர் பார்டருக்கு போன உடனே ஆதவ் அர்ஜுனா ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணி நீங்கள் களத்தில் போய் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் எங்களை யாருமே காவல்துறையினர் உதவி பண்ண விடலை, எங்களை விரட்டி அடித்தாங்க, மருத்துவமனைக்கு போனவங்களையும் விரட்டினாங்க, நாங்கள் மார்வேடம் போட்டு தான் போக வேண்டியது இருந்தது அப்படிங்கிற கதைகள்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி தான் உச்சநீதிமன்றத்தில் இவர்களுடைய வாதங்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டம், இந்த நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தது. இந்த உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு தான் இவங்க இந்த வாதங்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு எதிராக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் தமிழக அரசினுடைய சார்பாக இந்த உண்மைகளை எல்லாம் போட்டு உடைச்ச
ஒப்படைச்சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றத்தில் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசினுடைய சார்பில் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படும். அதில் வந்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடந்தது, என்னென்னலாம் நாங்கள் அரசினுடைய சார்பில், காவல்துறையினுடைய சார்பில் செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் தெரியும் இந்த கேஸு, இந்த விசாரணை எந்த திசையை நோக்கி பயணிக்குது, என்ன இதில் வந்து தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது செல்வராஜ். வணக்கம், நன்றி.